சார் ரொம்ப நேரமா ஆட்டோல வந்துட்டு இருக்கீங்க, எங்க போகணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க சார். சொல்லுங்க சார் கொஞ்சம். ஆமா சார், பெரிய பங்களா தெரியுது சார். சார் என்ன சார் சொல்றீங்க? அவ்வளவு பெரிய பங்களா உங்களுதா? சூப்பர் சார், சூப்பர் சார். ஆஹா ரைட்ரா, என்னடா இது கேட் போட்டுக்கிட்டே, ஆஹா ஆட்டோமேட்டிக்கா திறக்குதே, அப்படியே எங்க அப்பா வர்ற மாதிரி கட்டி வச்சுக்கிறான். ஆனா பார்க்க ஆளு சும்மா பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரமா தாங்கிறான். ஆனா எப்படி இவ்வளவு பெரிய வீடு கட்டினானே தெரியல. சரி ஓகே ரைட்டு, எப்படி கட்டினாலும் யாருக்கும் தெரியும். சரி சார், 100 ரூபா ஆச்சு சார், கொடுங்க சார். அப்படியே வாங்கிட்டு கிளம்பிடுறேன், டைம் ஆச்சு அடுத்த சார் வரைக்கும். ஐயோ சார் செம சார், நீங்க போங்க வேற லெவலு. ஆமா இந்த ஆளு எப்படி இவ்வளவு பெரிய ஆள் ஆனா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது மக்களே. சரி அவன்கிட்ட கேட்டுருவோம் வாங்க, எப்படி என்ன பிஸ்னஸ் பண்றாரு அப்படின்னு கேட்டு வந்துடலாம். மிஸ்டர் சார், உங்களை தான் சார். என்ன சார் அப்படி பிஸ்னஸ் பண்றீங்க? இவ்வளோ பெரிய வீடு எப்படி சார் கட்டினீங்க? எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுங்க சார். நானும் கொஞ்சம் பெரிய பணக்காரன் அந்த ஊர்ல. எவ்வளோ நாள் தான் அந்த ஆட்டோ ஓட்டுறது? என்னது ஜேசிபி வண்டி தான் ஓட்டுறீங்களா? அட பாவி, இவ்வளோ நாள் இது தெரியாம போச்சு. ஸோ இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி வண்டி ஓட்டினா சரி சம்பளம் போல. ஸோ ஜேசிபி வண்டி ஓட்டி இதுக்கு மேலே நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரன் ஆயிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஊரில் போயிட்டு ஒரு ஜேசிபி வண்டி வாங்கணும் மக்களே. அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊரில் ஒரு பெரிய ஷோரூம் இருக்குது, அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். சரி வாங்க போகலாம். ஸோ இந்த கேம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ கேமு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோ தான், இந்த கேமோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பாட்டுருக்க ஒரு லைக் போட்டுருன்னு ஓகேவா? உங்களுக்கு ஜிடிஏ பை பிடிக்குமா இல்லை இந்த கேம் பிடிக்குமா, இந்தியன் பைக்ஸ் மாதிரி பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போயிட்டு ஷோரூமில் போயிட்டு ஜேசிபி போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்களேன். ஓகே ரைட்டு சார். சார் என்ன வேணும்? இது இருக்கா சார்? ஹலோ சார், நான் டீ பை கிடையாது சார், நான் இந்த ஷோரூம்ல வண்டி வாங்க வந்திருக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஓகே ரைட்டு மக்களே, நம்மள பார்த்தா டீ கொடுக்குற டீக்கார மாதிரியே இருக்குது போல அவனுக்கு. சரி ஆஹா இங்க பாருங்க செம்மையாகுது, ஒரு கோல்டன் கலர் வண்டி. சரி வாங்க போய் ஜேசிபி பார்க்கலாம். இது என்னது ஐயபுசா? சரி இருங்க, வேற என்ன இருக்குது? கேடிஎம் இருக்குதா? ஆனால் நம்மளுக்கு ஜேசிபி தானே வேணும். ஓகே இது என்னது கேடிஎம் ஆசியா? எங்கடா ஜேசிபி வண்டியே காணும். இருங்க இது ஸ்ப்ளெண்டரா? இதுவும் பைக்கே தான் வருது. எங்கடா நம்ம ஜேசிபி வண்டியே காணுமே. இருங்க என்னடா இதுவும் பைக்காக தான் இருக்குது. ஓ இதுவும் காரா? இப்போ ஜேசிபி இருக்கா இல்லையா அந்த கடையில்? ஒன்றும் புரிய மாட்டேங்குது சார். ஜேசிபியே இல்லையே. மற்ற ஜேசிபி விட்டு இருக்கிற எல்லா வண்டியும் இருக்குது மக்களே. தார் ஜீப்லேருந்து கேடிஎம் பைக்லேருந்து கிரெட்டா ஹோண்டாய் கிரெட்டா வரைக்கும் இருக்குது மக்களே. ஐயோ ஜேசிபி இருக்கா என்னன்னு தெரியலையே. ஹலோ சார், என்ன சார் உங்கள் ஷோரூமில் ஜேசிபி வண்டி இல்லையா சார்? என்ன சார் ஷோரூம் வச்சுக்கிறீங்க நீங்கள்? சொல்லுங்கள் சார். என்ன சார்? என்னது இந்த கேம்ல ஜேசிபி இல்லையா? ஆடா பாவீங்களா. சரி ஓகே ரைட்டு, பரவாயில்ல மக்களே. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வரான். ஸோ மெக்கானிக் கடையில் அவன்கிட்ட கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் லிங்க் இருக்கும். ஸோ அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி வண்டி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, பழைய வண்டி இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வரலாம் வாங்க போயிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு மெக்கானிக் ஷாப்புக்கு இப்போ போகணும், கிளம்பிட்டு இருக்காங்க, தான் போயிட்டு இருக்கேன். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ரவி மக்களே. ஸோ அவன்கிட்ட இப்போ போயிட்டு கேட்கணும். ஸோ ஏதாச்சும் பழைய ஜேசிபி வண்டி வச்சிருப்பான் அவன் மெக்கானிக் செட்டுக்குள்ளே, அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அப்படியே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதுதான் என் ஃப்ரெண்டு மெக்கானிக் ரவியோட கடை மக்களே. டேய் அடே இருக்கியாடா? அட கொக்கமக்கா, டேய் கடையை மூடிட்டு என்னடா உள்ள பண்ணிட்டுக்கிற? அட எங்கடா இருக்கிற? டேய் ஏய் உனே தான்டா. ஏய் அட எங்கடா ஆளை காணோம்? இதை இங்கே இருக்கிறானா? டே மெக்கானிக் ரவியா? டேய் அடே கேட்குதாடா? இங்கே வர்ற நான் தான்டா. டே குமார் பேசுகிறேன்டா. எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? எனக்கு ஒரு பழைய ஜேசிபி வண்டி வேணும்டா. இருக்காடா? ஓகே ரைட் ராடே மெக்கானிக் ரவி. ஆக்சுவலி இவனுக்கே பார்த்தீங்கன்னா மெக்கானிக் பற்றி ஒன்றும் தெரியாது. இவனே வந்து ஒரு டுபாக்கு ஒரு கடை தான் வச்சுட்டு இருக்கிறான். சரி ஓகே ரைட்டு, இவனை பற்றி ஒரு நேரம் புகழ்ந்து பேசுறது போதும். ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா பாருங்க, கான்டாக்ட் நம்பர் கூட நம்மளே பேச சொல்கிறேன். சரி இருங்க அவன்கிட்ட பேசி பார்ப்போம். யார் ஏதோ கான்டாக்ட் கொடுத்துக்கிறான், அதுக்கு நம்பரை போட்டு பார்ப்போம். ஓகே என்ன கொடுத்தான்? 9393. இருங்க ஃபோன் பேசி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எங்கே ரிங்கு போகுது. ஓகே ரைட்டு. ஹலோ கேட்குதா? ஹலோ இது எடுத்தானே என்னன்னு தெரியல. ஹலோ பிராங்கிலின் இது கேட்குதா மாப்பிள்ள? இங்கே பாரு மாப்பிள்ள, எனக்கு ஒரு ஜேசிபி வண்டி வேணும் மாப்பிள்ள.
அப்படியே மச்சான். சரி மச்சான். ஐயோ ஜேசிபி வண்டி வாங்குறதுக்கு வேற செலவாகும் போலியே கொஞ்சம் நிறையா. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஜேசிபி வண்டி இல்லை மக்களே. ஸோ நம்ம இந்தியன் பைக்ஸில் இருந்தால் தான் நம்ம ஜேசிபி வந்து நம்ம ஊருக்கு கொண்டு வர போகிறோம். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செலவாகும். அது என்ன பண்ணுறதுன்னு காசுக்கு தெரில. ஏன் சார் நீங்கள் இப்படி சோகமாக உட்காந்துக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தான் 1000 பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு என்ன ஆச்சு? நம்ம ஊரில் ஒரு கேங்கு பிடிச்சோம்பா. அந்த கேங்கு எங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுச்சுப்பா. எப்படியோட உங்களுக்கு முடியலப்பா. நீங்கள் என்னைக்கிட்ட கொள்ளக்காரனை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கீங்க? உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? சரி நான் பிடிச்சி கொடுக்குறேன். எனக்கு ஒரு 10 லட்சம் கடன் கொடுத்தீங்கன்னா ஒரு ஜேசிபி வண்டி வாங்கி விடுவேன். ஓகேவா? சேலஞ்ச் ஆச்சு, டீலா? ஓகேவா சார் சொல்லுங்க. சூப்பர்பா. நீ என்ன பண்ற? ஒரு ஈவினிங் போல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துரு. ஓகே ரைட்டு. எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவனுங்க ஒரு கேங்கை விட்டுட்டானுங்க மக்களே, மிஸ் பண்ணிவிட்டானுங்க. அந்த கேங்கை போட்டு தள்ளிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவன்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா காசு வாங்கி அப்படியே ஜேசிபி வாங்கிடலாம் மக்களே. இந்தியன் பைக்ஸ்லேருந்து சூப்பர் நம்மளுக்குனே வரானுங்க. செம்ம. ஓகே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஈவினிங் போல வர சொன்னானுங்க. இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். இதுதான் மக்களே இந்த ஊரோட போலீஸ் ஸ்டேஷனு. ஏன்டா டேய் போலீஸ் ஸ்டேஷன் எடுத்து காட்டுக்குள்ளே கட்டி வச்சுக்கிறீங்களா டே? எங்கடா யாருமே காணோம். ஹலோ சார், வெல்கம் சார். நான் தான் சார் அந்த கேங்கை பிடிக்க வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து நிறையா வெப்பன்ஸ் வேணும் சார். ஃபஸ்ட்டு அந்த ஏகப்பட்ட இது என்ன சார் இது பல இருக்குது. சரி இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்க கண்ணை கொடுத்துருங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கன்று எல்லாத்தையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேங்கை அழிக்க முடியும். ஏன்னா அவனுக்கு எப்படியாப்பட்ட கேங்குன்னு எனக்கு தெரியும். என்னை கோத்து விட்றாதீங்க ப்ளீஸ். இதையும் கொடுங்க, அந்த பிஸ்டல் கண்ணையும் கொடுங்க. ஓகே சூப்பர் மக்களே. எல்லாத்தையும் உங்கள்லேருந்து வாங்கியாச்சு மக்களே. இங்கே பாருங்கள் எல்லாமே நம்மள்ட்ட கொடுத்துட்டானுங்க. அத்தனை வெப்பன்ஸையும் கொடுத்துட்டானுங்க. இப்போ நம்ம நேரம் பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளக்கார கேங்கை போய் போட்டு தள்ளுறோம். ஸோ அப்புறம் காசை வாங்குறோம். அப்புறம் இந்த ஊரில் ஜேசிபி வாங்குறோம். பணக்காரனாக வரும். ஓகே ரைட்டு. சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ எடுத்து கிளம்பிடலாம் வாங்க. ஸோ அந்த கேங் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஊரில் ஒரு முரட்டு வில்லேஜ் இருக்குது மக்களே, கிராமம். அந்த கிராமத்தில் தான் இருக்கிறானுங்க. அந்த கிராமம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி கும்பல் நிறைஞ்ச கிராமம். எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரப்பாக இருப்பானுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசால்ட்டாக ஆரம்பம் மாதிரி தான் போகணும். நம்ம போய் ஏதோ வாங்கி விட்டோன்னா நம்ம வாயை உடச்சி கையில் கொடுத்து விடுவானுங்க அவனுங்க. அப்படியேப்பட்ட ஆளுக்கு மக்களே இந்த கிராமத்தில் இருக்கிறானுங்க. பார்க்கலையே பயமாக்குதியே. ஐயோ என்ன போகுதுன்னு தெரில. எப்படி அவனுங்க அத்தனை பேர்த்தையும் சமாளிக்க போகிறேன்னு தெரில. அவனுங்க வர தடி மாடி பன்னிக்குட்டி மாதிரி இருப்பானுங்க போலையே அப்படின்னு சொன்னானுங்க. எப்படி என்ன பண்ண போறோன்னு தெரியல. சரி ஓகே இப்போ ஆட்டோ ஒரு ஓரமாக போட்டுடலாம் மக்களே. இல்லைன்னா ஆட்டோவை கொளுத்தி விட்டுருவானுங்க. இவனுங்க நம்பவே முடியாது. இந்த ஊரில் கொஞ்சம் மோசமான ஆளுங்க தான் இருப்பானுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேங் எங்கே இருக்குன்னு போய் கண்டுபிடிக்கணும். இந்த ஊரில் இவ்வளோ பெரிய ஊரில். ஐயோ எங்கே இருக்கானுங்க தெரியலையே. யாரும் இந்த ஊரில் இருக்கிறீங்களா? பின்னாடி ஒரு தொப்பி போட்ட மண்டேங்கிறான். ஹலோ மிஸ்டர், இந்த ஊரில் அந்த ரவுடி கும்பல் எங்கே பாருக்குதே ஒழுங்காக சொல்லிவிடு. நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரேன். அடே அவனுக்கு தாண்டா என் கையால் சாவ போறானுங்க. யார் சாவறன்னு பார்த்துக்கலாம். ஓகே ரைட்டு மக்களே. ரொம்ப வாய் பேசுறானுங்க இந்த ஊரில் இருக்கிறவனுங்களாம். வாயை உடச்சி கையில் கொடுக்குறேன்னா நண்பருங்க. அடா பாவீங்களா டே, என்னடா இத்தனை பேர் நிற்கிறீங்க? ஆஹா இவனுக்கு தான் அந்த கேங்கோ. ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. இவனுக்கு எங்கே இருந்து வந்தானுங்க திடீர்னு? ஹலோ தொப்பா டே நவுறா டே தொப்பா. நானே இங்கே சம்பவத்துக்கு போயிட்டுருக்கேன். வந்துட்டானுங்க. என்ன முறைக்கிறா? என்னடா தள்ளி விட்றா டே? நான் எங்கேருந்து வரேன்னு தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏஜென்ட்டாக வரேன்டா டே. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்த ஏஜென்ட்ரா நான். ஏஜென்ட் ஆறுமுகண்டா டே. என் மேலேயே கை வச்சிட்டியாடா தொப்பை. இருறா இந்த ஏகா படிச்சவன் எடுத்து உன் தொப்பையில் போட்டு புடு 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 பட புடு 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 புடுன்னு சொல்கிறேன். சாவுங்கடா டே. ஓடிக்கிட்டே இரு. ஓடு. இவனுக்கு தான் அந்த கேங்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு தள்ளிடலாம் வாங்க. நவுறா சாவுடா டே. அடே சாவுடா. எங்கடா ஓடுற தொப்பை? நீ தானே என்னை தள்ளி விட்ட. இங்கே வா என்ன தடி எடுக்கிற டே? சவே எட்டேவா யாரா அடிக்க குறுக்கால அங்கே கொண்டா ஓடிட்டு இருக்குது. டே இருங்கடா அவங்களெல்லாம் கொளுத்தி விடலாம். என் பேரை மாற்றிக்கிறேன். இருக்கு பக்கத்தில் ராக்கெட் லான்ச்சர் எடுத்து தவக்குன்னு பின்னாடியே சொல்லி விட்றேன் பாருங்க. சவுடா டே. அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு. ஸோ ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளியாச்சு. இப்போ நேராக போய் இவனுங்க பாடியில் எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துட்டேன். அப்படியே ஒரு 10 லட்சம் கேஷை வாங்கிட்டேன். ஜேசிபி வாங்கிடலாம் வாங்க. இவனுங்க பாடி அத்தனையும் பார்த்தீங்கன்னா டிராக்டரில் பக் பண்ணி போயிட்டுருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஸோ போலீஸே பார்த்து கொலை நடிங்க போடுவானுங்க பாருங்க. ஸோ இவனோட பாடியை பார்த்து எப்படி ஒத்தாலும் இத்தனை பேர்த்த போட்டு தள்ளிக்கிறேன். மாசு தான் நம்ம. சரி ஓகே ரைட்டு. இப்போ போய் சைஸாக போயிட்டு பணம் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஹலோ மாப்பிள்ள போலீஸ் சார். வந்துட்டா. ஐயோ ரொம்ப ஓரப்புறமோ. சரி சார் போலீஸ் சார் வாங்க வெளியே வாங்க. எப்படி பெளிக பாருங்க எல்லாம் படி டெட் பாடி ஆகுது. ஒரு 10 லட்ச ரூபா கேஷ் எடுங்க, டெட் பாடி எடுங்க. ஓகே ரைட்டு. தேங்க்யூ சார் தேங்க்யூ. ஓகே அனுப்பி விட்டுறாதாமா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேராக போய் அந்த 10 லட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி வாங்கிடலாம் மக்களே. ஸோ இருக்க ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி நம்ம பிராங்க்லின்ட்ட சொல்லிடலாம் ஜேசிபி ரெடி பண்ண சொல்லி. ஸோ இருங்க ஃபோன் பண்ணுவோம். நான் நம்பர் வர வந்து வச்சா இருங்க 9393 போடுவோம். ஓகே அதில் கால் போகுது. மாப்பிள்ள பிராங்க்லின் ஜேசிபி ரெடி பண்ணிடுறா. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசிபி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் டெலிவரி கொடுக்க போகிறான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா அந்த இடத்துல நின்றுருக்கு ஜேசிபி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசிபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக்ஸ் மேலே இருக்கும் மக்களே. இங்கே தான் ஷோரூமே வச்சுருக்கானுங்க. அட நாசமாக போகணும் இல்லை.
கீழே அத்தனை கடை இருக்குது. அதில் ஒரு கடையில் ஜேசிபி ஷோரூம் வச்சுருந்தா பரவாயில்ல. இங்கேருந்து வானத்தில் வச்சுருக்கானுங்க பாருங்கள் இந்த ஜேசிபி ஷோரூம். இங்கேருந்து பாவம் பிராங்க்லின் இங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது, ஆஹா மேலே பறந்து வர முடியாதுல்ல. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம ஓட்டிக்கிட்டே தான் வரணும் ஜேசிபியா. ஐயோ இது எவ்வளோ தூரத்துலேருந்து கீழே போகுதுன்னு எனக்கே தெரியல. அவ்வளோ உயரமாக இருக்கும் மக்களே இந்த இடம். ஐயோயோ இதில் நான் நிறைய வாட்டி காரில் வந்திருக்கேன், பைக்கில் வந்திருக்கேன். ஆனால் ஜேசிபியில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். ஏன்னா ஜேசிபி வந்து பெரிய வண்டி, அதனால் கண்டிப்பாக இதில் வரவே முடியாது. இங்கே பாருங்க அடேங்கப்பா டே என்னடா நடக்குதுங்க. டே கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், டெலிவரியாக பண்ண முடியாது. ஐயோ டே 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 என்னடா இப்படி ரொட்டேட் அடிக்குது. எப்பா சாமி டே இந்த மாதிரி ஒரு காட்சியை நான் இப்போ தான்டா பார்க்குறேன். எப்பா எப்படியோட கீழே அப்பாடா ஸ்டிப்பாக நின்றுக்குச்சு மக்களே. சவா பயந்தே அப்படின் கீழே விழுந்து நொறுங்கிருன்னு வண்டி. ஸோ அவ்வளோதான். அப்புறமேட்டு நம்மளால பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சதே நடக்காது. அப்புறம் ஆஹா இங்கே பாருங்க மக்களே திருப்பி ஒன்று அடே இது என்னடா டே புதுசா. ஐயோப்பா சாமி டே என்னை காப்பாற்றுக்கடா. அப்பாடே ஐயோ என்னடா நடுவில் கேப் இருக்குதே. ஆமாம் 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 என்னை காப்பாற்றுக்கிட்டா. அப்பாடா எப்படியும் சேஃப்டியாக லேண்ட் ஆகிடுச்சு மகளே. இப்போ நேராக போய் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் விட்டுறலாம் வாங்க. சோபா அப்பா பீதி ஆயிடுச்சு எனக்கே கொஞ்ச நேரத்தில். ஸோ இப்போ நம்ம ஜேசிபி ரெடி மகளே. இப்போ நேராக இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் நம்ம ஷோரூமில் போய் ஜேசிபியை டெலிவரி எடுக்கிறோம். ஓகே ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்தியன் தெஃப்ட்டுக்கு போயிடும் மகளே. ஸோ அங்கே போயிட்டு நம்ம போயிட்டு ஷோரூமில் தான் வண்டி நிற்கும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம போயிட்டு டெலிவரி எடுத்துகிட்டு ஸோ ஜாலி பண்ணலாம் வாங்க. ஸோ வாங்க வண்டி சரி ஸ்பீடு போகுது. ஜேசிபி வண்டி இது எந்த ஊரோட இவ்வளோ ஸ்பீடில் போகுது பரவாயில்ல மக்களே. ஸோ இப்போ நம்ம இந்தியன் தெஃப்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய்ட்ருக்கோன்னு கேட்டிங்கன்னா ஷோரூமுக்கு தான் போய்ட்ருக்கோம். ஃபைனலாக நம்மளோட ட்ரீம் ஜேசிபியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி டெலிவரி எடுக்க போகிறோம் மக்களே. ஸோ வாங்க போயிட்டு டெலிவரி எடுக்கலாம். ஸோ இவ்வளோ நாள் நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னடா புது கார்லாம் இந்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மக்களே நம்மள்ட்ட தான் 10 லட்சம் இருந்துச்சுல, அதில் 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கிவிட்டேன். ஓகே ரைட்டு என்னடா அது ஓகே ரைட் மக்களே. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம கனவு கண்டது நிறைவேறிச்சு மக்களே. ஸோ ஜேசிபி வாங்கிட்டோம். ஸோ வாங்க போய் டெலிவரி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஷோரூமில் தான் நம்ம புது ஜேசிபி நின்றுட்டு இருக்குது. ஸோ தெரியுதா உங்களுக்கு அங்கே பாருங்கள் கண்ணாடிக்குள்ளே பாருங்கள் வேற மாதிரி செம்மையாக இருக்குது போட்டு வர மாதிரி காய். ஸோ அங்கே பாருங்கள். ஸோ நம்மளோட ஜேசிபி கமான் செம்ம போக வர்ற மாதிரி இருக்குது. செம்ம வேற லெவலு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் ஜேசிபி வாங்கிட்டோம். நம்ம நினச்ச மாதிரி செம்மையாக இருக்குல்ல ஜேசிபி. சாப்பா வர்ற மாதிரி இருக்குது மகளே. ஆஹா ரைட்ரா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேசிபி வச்சு நம்மளும் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரன் மகளே. எப்படி மசா சரி ஓகே ரைட்டு. ஸோ ஃபைனலாக நம்ம நினச்சிட்டோம் வச்சு கொண்டு வந்துட்டோம் மக்களே. இந்த ஊரில் ஜேசிபியே அவனும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வாங்கினதில்லை. நம்ம தான் ஃபஸ்ட் ஆள். ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்கலாம். ஸோ நல்லா இதை வச்சு ஏறுறவனுங்க. சார் சொல்லுங்கள் சார். சார் எதுக்கு சார் என்ன சார் ஆச்சு சார் எதுக்கு சார் எல்லாம் போலீஸ் ரவுண்ட் பண்ணிருக்கீங்க? ஏண்டாடே கொள்ளக்காரங்க அங்க கொல்ல சொன்னோம். எங்களோட ஸ்பை போலீஸே நீ கொண்டு அந்த ஊருக்கு போயிட்டு ஜெயில போட்டு தாகரம். அப்ப அது கொள்ளக்கார கூட்டம் இல்லையா? அது உங்க ஆளுங்க தானா? அது முன்னே சொல்ல